எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் தமிழன்மோட்டோ சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் த இந்தியா இந்த நம்பர் பிளேட்ஸ் அப்படின்ற விஷயம் எல்லா வண்டிக்குமே பொருத்தப்பட்டிருக்கு. ஆனால் நிறையா கலரில் நம்ம நம்பர் பிளேட்ஸ் பார்ப்போம். காமனாக பார்க்கக்கூடியது ஒயிட் அண்ட் பிளாக் பார்ப்போம். அதே மாதிரி எல்லோ அண்ட் பிளாக் காமனாக பார்ப்போம். பட் இதுக்கு இல்லாமல் இன்னும் நிறையா நம்பர் பிளேட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் கிட்டத்தட்ட காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 கைண்ட் ஆஃப் நம்பர் பிளேட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நம்பர் பிளேட்டும் என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறாங்க, ஸோ இந்த 7 வகையான நம்பர் பிளேட்ஸ் எங்கெங்கே பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நம்பர் பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் பிளாக் கலர் லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் பிளேட்ஸ். ஸோ காமனாக நம்ம ஊரில் பார்க்கக்கூடிய கலர் கோடிங் நம்பர் பிளேட்டில் இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ், அதாவது நம்மளுடைய சொந்த வாகனங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான கலர் கோடில் நம்ம நம்பர் பிளேட்ஸ் கொடுக்கணும். ஸோ மாறாக இது நம்ம ஒரு வாடகைக்கோ இல்லை ஒரு வேறு ஏதாவது ஒரு ஏஜென்சிக்கோ இந்த மாதிரியான பர்பஸுக்கெலாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது சட்டப்படி குற்றம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸுக்கு மட்டும்தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எல்லோ பேக்ரவுண்டில் பிளாக் கலர் லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் பிளேட்ஸ். காமனாக இதெல்லாம் நீங்கள் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்டோக்களில் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி ரெண்டலுக்கு விடக்கூடிய வண்டி, அதாவது வாடகைக்கு ஒரு பேசஞ்சரை ஏற்றிட்டு போகக்கூடிய வாகனங்களுக்கு மட்டும்தான் இந்த எல்லோ பேக்ரவுண்ட் வித்து அந்த பிளாக் கலர் லெட்டர்ஸ் இருக்கக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஓனர்ஸுக்கு இல்லாமல் இது எக்ஸ்ட்ரா நம்ம கஸ்டமர்ஸை ஏற்றிட்டு போய் காசு வாங்கக்கூடிய ரெண்டல் வண்டிஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரியான கலர் கோட்ஸ் கொடுக்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெட் கலர் பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் பிளேட்ஸ். இந்த நம்பர் பிளேட்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீலர்ஷிப்லையோ அல்லது ஒரு கம்பெனியோ புதுசாக ஒரு கம்பெனிலேருந்து ஒரு கார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அந்த சமயத்தில் டீலர்ஷிப்பில் டெமோ வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஓன் யூசேஜுக்காக சில புது மாடல் வெஹிக்கிள்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒரு டெம்ப்ரவரி நம்பர் பிளேட் தான். இந்த டெம்பரரி நம்பர் பிளேட் எப்போ கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இந்த வண்டியை வாங்கி அதுக்கு ரோட் டேக்ஸ் எல்லாம் பே பண்ணதுக்கப்புறமா அவர் எந்த மாதிரி வாங்கியிருக்காரு, ரெண்ட் கொடுத்துருக்காருன்னா அந்த எல்லோ கலர் நம்பர் பிளேட்டும், அவரோட ஓன் யூஸ் அப்படின்னா ஒயிட் கலர் நம்பர் பிளேட்டும் மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ இது டீலர்ஷிப்பில் இருக்கக்கூடிய டெம்பரவரி கார்ஸுக்கு இந்த நம்பர் பிளேட் கொடுக்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு பிளாக் கலரில் இருக்கும், லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலரில் இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் நம்பர் பிளேட்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுது அப்படின்னா ஒரு செல்ஃப் டிரைவிங் ரெண்டல் கார்ஸ்க்கு கொடுக்கப்படுது. அதாவது இப்போ நீங்கள் கோவா மாதிரியான சில டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் லைசன்ஸு, ஆதார் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு ரெண்டலுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ரெண்டல் வெஹிக்கிள்ஸுக்கு தான் இந்த பர்டிகுலர் பேக்ரவுண்ட் பிளாக் கலர்லையும் எல்லோ கலர் லெட்டர் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நம்பர் பிளேட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க இந்தியாவில். அடுத்து நம்ம பார்க்க போகிற கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் பிளேட்ஸ். இந்த மாதிரியான கலரில் இருக்கக்கூடிய நம்பர் பிளேட்ஸ் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கிய நாட்டினுடைய முக்கியமான அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் மற்ற நாடுகளினுடைய எம்பசியில் இருக்கிறவங்க, இல்லை அதே மாதிரி இந்தியாவுடைய எம்பசியில் ஒர்க் பண்ணுறவங்க இந்திய நாடுகளுக்கு வரும்போது அவங்க ஓட்டிகிட்டு போகிறதுக்கு தான் இந்த ப்ளூ கலரில் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரியும் ப்ளஸ் ஒயிட் கலர் லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரியுமான இந்த நம்பர் பிளேட்ஸ் இந்தியாவில் கொடுக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி நம்பர் பிளேட்ஸை நீங்கள் ரோட்டில் பார்க்குறது அப்படின்றது குவைட் காமன் கிடையாது, ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற நம்பர் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மேல் நோக்கி ஒரு அம்புக்குறி மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் லெட்டர்ஸும் சீராக இருக்காது. சில லெட்டர்ஸ் சின்னதாக இருக்கும், சில லெட்டர்ஸ் பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நம்பர் பிளேட்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்திய இராணுவத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய மிலிட்ரி சம்மந்தமான வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான நம்பர் பிளேட்ஸ் தான் கொடுக்கப்படுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி ஜோன்ஸில் அதிகமாக நம்ம பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்ரீன் கலர் இருக்கக்கூடிய நம்பர் பிளேட்ஸ். கார்பன் எமிஷன்ஸ், ஹைட்ரோ கார்பன்ஸ் கம்மியான எமிஷன்ஸ், ஸோ எமிஷன்ஸ் இல்லாத எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நம்பர் பிளேட்ஸ் கொடுக்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான நம்பர் பிளேட்ஸ் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸுக்கு நிறையா சலுகைகளும் கொடுக்கப்படுது. டோல்கேட்டில் அமௌண்ட் கம்மியாக தான் வாங்குறாங்க. அண்ட் அதே மாதிரி நிறையா சலுகைகள் பார்க்கிங் ஸ்லாட்டில் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ எமிஷன்ஸ் இல்லாத எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு க்ரீன் கலர் நம்பர் பிளேட்ஸ் கொடுக்கப்படுது. இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம்.